படத்துடைய ஷூட்டிங்காக தலைவரும், அவருடைய உதவியாளர் 2 பேரும் சேர்ந்து கார்ல பயணிச்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. ஸோ அந்த வாக்குவாதத்துல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி 1900 இந்த படம் ஷூட்டிங்கு கர்நாடகா மாநிலம் கார்வார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கிராமத்துல நடக்குது. மலை பிரதேசம், தீவு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஞ்ஞானம் எதுவும் எட்டாத ஒரு இடம்னு வச்சுக்கலாம். ஒரு மலை பிரதேசம்னாலே அப்படித்தானே இருக்கும். ஒரு தனியான கிராமம். ஸோ அந்த கிராமத்துல ஷூட்டிங். அதை தாண்டி போணும். அந்த மாவட்டத்துல அந்த ஒரு கிராமத்துல ஷூட்டிங். ஸோ இதுக்காக தன்னுடைய அசிஸ்டண்டோட உதவியாளருடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. போய்க்கிட்டு இருக்கும்போது அப்ப ஜென்ரலா அவங்க பேசிட்டே போறாங்க. பேசிட்டே போகும்போது அப்ப தலைவர் சொல்றாரு, "இப்படி ஒரு மலைப்பிரதேசமா இருக்குது. இங்கெல்லாம் நம்ம யாருக்கு அடையாளம் தெரிய போகுது?" அப்படின்னு சொல்லி எதார்த்தமா சொல்றாரு. அப்ப உதவியாளர் சொல்றாரு, "இல்ல, இல்ல. நானே என்ன நீங்க வேற. அப்படிலாம் இல்ல. இங்கேயும் உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கேயும் நிறைய பேருக்கு உங்கள தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு." "ஏய் போயா நீ வேற. இது எப்படி இடம்? இங்க உனக்கு அப்ப இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது இல்லைங்களா? உங்களுக்கு தொலைக்காட்சியோ, எந்த ஒரு நவீன வசதியில வராத ஒரு காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில வந்து எப்படி இங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் கிடையாதுய்யா. இங்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்குலாம் நம்மள சினிமா பார்க்கிறதே அரிது. இங்க பாருங்க மலைய விட்டு கீழ இறங்கி வந்து, அதுலயும் தமிழ் படம் பார்க்கிறதே இத விட அரிது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டே போறாங்க. பேசிட்டே போகும்போது தூரத்துல ஒரு பெரியவரு கொஞ்சோண்டு விறக சுமந்துட்டு நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. அப்ப தலைவருக்கு ஒரு யோசனை வருது. "இங்க பாரு என்னைய தெரியும்னு சொன்னீல்ல, பாப்போம் அந்த பெரியவர நிப்பாட்டி நம்ம என்னன்னு கேட்போம், பேசிட்டு குடுப்போம். அவருக்கு என்னைய தெரியுதான்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அப்ப அசிஸ்டன்ட் "சரி ரைட்டு நிப்பாட்டுங்க பார்க்கலாம்." அப்படின்ன உடனே கிட்ட போய் கார நிப்பாட்டி கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டிட்டு கண்ணாடிய திறந்து அவர கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே அவர் வந்து "ஆ சொல்லுங்க" அப்படின்னா, "எங்க போணும்? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்திலேயே கேட்கறாங்க. அவருக்கு கொஞ்சம் தமிழும் தெரியுது. கன்னடத்திலயும் தமிழ்லயும் பேசுறாங்க. "என்ன எங்க போணும்?" அப்படின்னோனே, "இல்லைங்க அந்த பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு தான். ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கேன்." "சரி வேணாம் வாங்க வண்டியில உட்காருங்க." சொல்லிட்டு அவருக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்த மாரியே காமிச்சுக்கல. அந்த பெரியவருக்கு தெரியல. அப்ப எம்ஜிஆருக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க, நீங்க என்னமோ சொன்னீங்க. அப்ப அசிஸ்டன்ட்ட பார்த்து சிரிக்கிறாரு. அப்படி கண்ணாலயே பார்க்கிறாரு. "பாத்தியா?" அப்படின்னு. அவர் பெரியவர் அவர் பாட்டுக்கு வந்து உள்ள வந்து உட்கார்ந்துறாரு. அந்த விறகு கடை ஒரு ஓரத்துல வச்சுட்டு காருக்குள்ள வந்து உட்கார்ந்துறாங்க. அப்ப என்னைய கார் மூவ் ஆகுது. அப்ப பேசிட்டே போறாங்க. "என்னய்யா இப்படியா இருக்கு இந்த ஏரியா? என்ன விவசாயம்? என்ன விவரம்?" அவரு சாதாரணமா சொல்லிட்டே வர்றாரு. "ஐயா அப்படிங்கயா, இப்படிங்கயா. ஒரு விவசாயம் தான்யா. விவசாயம் எல்லா நேரம் கூலி வேலைக்கு போறோம்யா. மலைய விட்டு இறங்கி போனா ரொம்ப தூரம் போகணும்யா." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விவரமா பேசிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல ஊர் வந்துருது. நெருங்கி வருது. அப்ப நெருங்கி வரவும் அப்ப தலைவர் சொல்றாரு, பெரியவர் தலைவரு, "சரி ஐயா நீங்க இறங்கிக்கங்க. ஊருக்கிட்ட முன்னாடி இங்க இறங்கிக்கங்க. தெருமுக்குள்ள நிப்பாட்டுறாங்கன்னு வைங்களேன். ஆ அப்படி சொல்லிட்டு இறங்க சொல்லிட்டு, "இந்தாங்க இந்த செலவுக்கு வச்சுக்கங்க." அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்ட அப்படி வச்சு கர்ச்சீப்ல மடிச்சு அவர் கையில குடுக்குறாரு. அப்ப அவர் பெரியவர் "என்னங்க நீங்க தர்ம சங்கடமா இருக்கு எனக்கு வாங்குறதுக்கு. சரி இருந்தாலும் பரவால்ல குடுத்துட்டீங்க. ஆ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். நான் ஏதாவது தண்ணி கிண்ணி கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் கூட குடிச்சிட்டு போங்களேன். இல்லன்னா ஒரு கலர் கிலர் வாங்கிட்டு வரேனே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு தெருவுக்குள்ள போயிடுறாரு. போனோனே எம்ஜிஆரும் சரி தண்ணி கிண்ணி கொண்டாந்து குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட்ட "பாத்தியாயா? என்னமோ சொன்ன இங்க வந்தா எல்லாருக்கும் தெரியும்னு சொன்ன. ஆ அவருக்கு எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல பாரு. இது என்ன நீ அதான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரியான இடங்கள் எல்லாம் சினிமா வந்து இன்னும் அவ்வளவு ரீச் ஆகலையா? அதனால என்னைய பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெனரலா பேசிட்டே இருக்காங்க. அப்ப அவரும் ஆமாண்ணே. நான் கூட என்னமோ நினைச்சேன் அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சேனே. பார்த்தா அவருக்கு தெரியல போல இருக்குது. அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, திமு திமு திமுன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பெரியவர் வராரு. அவர் பின்னாடி ஒரு 50, 60 பேர் ஊர் ஜனமே திரண்டு வர்ற மாரி வர்றாங்க. அந்த ஏரியா ஜனம். அப்படி வரும்போது இவருக்கு ஆச்சரியம் எம்ஜிஆருக்கு. என்ன அப்படி திமு திமுன்னு வர்றாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே இருக்காரு. காருக்குள்ள தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வரவும், "ஐயா அவன் கும்பிடுறேன் கார விட்டு இறங்குங்க" அப்படின்ட்டாரு. உடனே எம்ஜிஆருக்கு ஒண்ணும் புரியல. ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது கார விட்டு இறங்க சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சரி கார விட்டு இறங்கி வணக்கம் என்னங்க? "ஐயா சாமி மகாராசா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, "ஏய் உண்மைதான் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் தான். தலைவர் தான், தலைவர் தான்" அப்படின்னு சொல்லி கத்தி ஒரே ஆர்ப்பாட்டம். எல்லாருக்கும் சந்தோஷம். எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? நம்ம தெரியலன்னு சொன்னாரு. போய் ஊரப்புறம் கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு. "ஐயா பாத்தீங்களாய்யா, அ நான் உங்கள வந்து நான் கார்ல ஏறுன உடனே எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. கார நீங்க நிப்பாட்டவுமே. நான் அப்பவே உங்கள தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து இங்க நின்றுக்க மாட்டீங்க. நான் அந்த பைலட்ட நான் உங்கட்ட கார்ல வந்தேன். உங்க கூட பேசினேன். நீங்க எனக்கு செலவுக்கு காசு குடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த ரூ. 1 நம்பியிருக்க மாட்டாங்க. அதனால தான் உங்கள தெரியாத மாரி நான் வந்து கூட்டு வந்து, இப்போ உங்க முன்னாடி நிப்பாட்டிட்டேன். இவங்க எல்லாருக்கும் இப்ப நான் உங்க கூட வந்தேன்றதுல உறுதியாயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய்யா பா பால் எங்க ஊருக்குள்ள பால் குடிக்கிற குழந்தைக்கு கூட உங்க முகம் தெரியும் ஞாபகம் இருக்கும். இந்த பாலும் கிழவனுக்கு ஞாபகம் இருக்காதாய்யா? நீங்க எல்லாம் எங்களுடைய தலைவர் இல்லையாய்யா?" அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார்ன்னு சொல்லவும், எம்ஜிஆருக்கு வந்து அந்த சம்பவத்துல வந்து ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு அந்த இடத்துல. அப்படியே பொதுவாவே பாருங்களேன், அந்த ஒரு தலைவருடைய அன்புக்கு வந்து கட்டுப்பட்டு, அந்த ஒரு கஷ்டப்படுற ஜனங்கள் வந்து ரொம்ப அவர் மேல அன்பு வச்சிருந்தாங்க. அது ரொம்ப தெரியும். உங்களுக்கு நரிக்குறவ இன மக்களா இருக்கட்டும், அந்த ஒரு சமுதாயத்துல வந்து ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் வந்து தலைவர வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவங்கள வந்து இவரு ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு இவங்க வந்து அவ்வளவு அந்த மலைவாழ் மக்கள் வந்து அவர் மேல அவ்வளவு சந்தோஷப்பட்டு, அவர் குடிக்கிறதுக்கு மோர்லாம் குடுத்து, அவர சந்தோஷப்படுத்தி, "நல்லபடியா போயிட்டு வாங்கயா மகாராசா, நீ நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவர் நெகிழ்ந்து போயிட்டு அப்படியே கார்ல ஏறி வர்றாங்க. அப்போ உதவியாளர் கேட்கிறாரு, "என்னண்ணே?" அப்படின்னு திரும்பி பார்க்கிறாரு. பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரே மாரி ஆயிருது.
உண்மையிலே இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன் அவன்கிட்ட அப்படின்றாரு. அவர் சொல்றாரு பாத்தீங்களாண்ணே, எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்னே. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே போறாங்க. இந்த சம்பவத்த வந்து இப்ப இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது எனக்கு இத படிக்கும்போது ரொம்ப இதா இருந்துச்சு. எம்ஜிஆருடைய அவருடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு வித்தியாசமான மனசு. மக்கள கவர்றதா இருக்கட்டும், மக்கள கவர்ந்து இழுக்கிற அந்த முக வசீகரமா இருக்கட்டும். இத விட இன்னொரு விஷயம் பாருங்க, இயக்குனர் ஸ்ரீதர் பகிர்ந்துகிட்டது ரொம்ப ஆச்சரியமானது. அவருடைய புத்தகத்துல அவர் எழுதியிருக்காரு. படிக்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பரணி ஸ்டுடியோல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும், ஸ்ரீதர் அவர்களும் ஒரு படம் ஷூட்டிங்கு. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சீன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த சீனுக்கான அரேஞ்ச்மென்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது, அவங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது, சிவாஜி இப்படி இந்த பக்கமா உட்கார்ந்திருக்காரு. ஸ்ரீதர் இப்படி ரோட்ட கேட்ட பார்த்தாப்புல அப்படி உட்கார்ந்து ஸ்டுடியோ வாசல்ல ரொம்ப ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு கேட்ட திறந்துட்டு திம்மு திம்முன்னு கூட்டம் உள்ள ஓடியாருது. ஒரு 50, 60 பேர் இருக்கும். வரவும் ஸ்ரீதர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்தா திடீர்னு அந்த கூட்டத்துக்குள்ள பாருங்க, கூட்டத்துக்கு விலக்கிக்கிட்டு அவரு ஒரு அந்த கூட்டத்தோட ஒரு ஆளா வர்றாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரு. பார்த்த உடனே ஸ்ரீதருக்கு ஷாக் ஆயிடுது. அப்படியே அதிர்ச்சி ஆயி போய், "அண்ணே என்னண்ணே கூட்டமா வர்றாரு. அதுவும் எம்ஜிஆர் 50, 60 வந்துட்டு இருக்காருண்ணே. என்னன்னு தெரியலையேண்ணே" அப்படின்னோனே சிவாஜிக்கு திரும்பி பார்த்த உடனே அவருக்கும் அதிர்ச்சி. என்னடா அது? இப்படி திம் திம்னு ஆள கூட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. வர்றாரு. விறுவிறுன்னு வந்தாரு. வந்த உடனே, "வாண்ணே என்னண்ணே என்னண்ணே வருதுங்க? என்ன என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி சிவாஜி வந்து எந்திரிச்சு கேட்கிறாரு. "என்னண்ணே எதுவும் பிரச்சனையாண்ணே? என்ன இவ்வளவு பேரு?" "ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. நான் காலையில இந்த பக்கமா ஷூட்டிங் போகும்போது பார்த்தேன். உங்கள பார்க்கறதுக்காண்டி உங்க ரசிகர்கள் போல இருக்குது. கேட் வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. திருப்பி மத்தியானம் சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு போயிட்டு திருப்பி போறேன். இப்பயும் அவங்க நின்னுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அதான் சரி உங்கள பார்க்க தான் நின்னுகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சரி அதனால தான் கேட்ட திறக்க சொல்லி, அவங்கள பூரா உள்ள கூட்டு வந்துட்டு, நீங்க ஒரு ஹாய் சொல்லி அவங்கட்ட பேசிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. போன உடனே சிவாஜி கணேசனுக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் அப்படி பார்க்குறாரு. ஸ்ரீதர் இப்படி பார்க்குறாரு. 2 பேரும் பார்த்துட்டு அப்புறம் ரசிகர்கள்ட்ட சிவாஜி கணேசன் அவர் போட்டோ கீட்டோ எடுக்கிறத எடுத்துட்டு அவங்க பேசிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேச்சு நடக்குது. அப்ப சிவாஜி கணேசன் அந்த விஷயத்துல அப்ப சிவாஜி கணேசன் சொல்றாரு, "பாத்தீங்களா? இப்ப வந்தாங்கல்ல பாருங்க ரசிகர்கள் இவ்வளவு பேரு. இது பூரா என்னுடைய ரசிகர்கள் தான். ஆனா இப்ப அவர் அண்ணன் செஞ்ச ஒரு காரியம் பாருங்க. இதுல பாதி பேரு அவங்க அவர் ரசிகரா மாறிடுவாங்க" அப்படின்னு சொல்லி வேடிக்கையா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. இத வந்து ஸ்ரீதர் அவர்களும் பதிவு பண்றாரு. இது புரட்சித் தலைவருடைய இயல்பான குணமா? இல்ல ராஜதந்திரமா? அப்படின்னு நினைச்சு பண்றாரு. பட் ஆனா அதுல ராஜதந்திரம்லாம் கிடையாது. அவருடைய இயல்பான குணமே அதுதான் அப்படின்னு கூட பின்னாடி வந்து அவர் வந்து ஸ்ரீதர் வந்து எம்ஜிஆரோட மீன்கிலாகி அவர் இந்த உரிமை குரல் மீனவன் இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர பத்தி புரிஞ்சுக்கிறாரு. சரி ரைட்டு. அவருடைய குணம் வந்து அவருடைய முகம் மட்டும் அந்த பொன்முகம் அல்ல. அவருடைய மனமும் பொன்மனம் தான். அதான் பொன்மனச் செம்மல்னு பேரு பட்டம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதே அவர் எழுதியிருக்காரு. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப இத பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா புரட்சித் தலைவர பத்தி இந்த மாரி ஒரு நல்ல சம்பவத்த பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.